வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது கோடை காலத்தில் செடிகளை பூச்சி தாக்குதல் மிக அதிகமாக இருக்குங்க. ஏன்னா கோடை காலம்தான் பூச்சிகளுடைய இனப்பெருக்க காலம். இந்த பூச்சிகளை விரட்டுறதுக்கு செலவே இல்லாமல் ஜீரோ பட்ஜெட்டில் ஒரு பவர்ஃபுல் கரைசல் ஒன்று தயாரிக்க போகிறேங்க. இந்த கரைசல் ஒரு சிறந்த பூச்சி விரட்டியாகவும் இருக்கும், சிறந்த பூஞ்சைக்கொல்லி, சிறந்த ஃபங்கிசைடாகவும் இருக்குங்க. அப்புறம் நல்ல உரமாகவும் இது பயன்படும். இந்த கரைசலை பூச்செடிகள், காய்ச்செடிகள் மற்றும் எல்லா விதமான செடிகளுக்கும் நம்ம பயன்படுத்தலாங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் டெரஸ் கார்டன் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுமையும் பார்த்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் தயாரிக்க போகிற இந்த கரைசல் இயற்கை விவசாயிகளால், அதாவது ஆர்கானிக் தோட்டம் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்க இதை அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்கங்க. இந்த கரைசல் தயாரிக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. முதலாவதாக பிரண்டை. எந்த வகையான பிரண்டை இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த பிரண்டையில் கால்சியம், அயன், காப்பர் போன்ற செடி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்த பிரண்டையை நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் கையிலலாம் ஒரு மாதிரி அரிப்புத்தன்மை ஏற்படும். சரியாக வதக்கலைன்னா தொண்டையிலையும் ஒரு அரிப்புத்தன்மை ஏற்படும் இல்லைங்களா. அதுக்கு காரணம் இந்த பிரண்டையில் ஆக்சலேட் படிவங்கள் இருக்கிறதுனால தாங்க. இதனால் இந்த கரைசலை நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த பூச்சிகளுக்கெல்லாம் அதே விட அந்த அரிப்புத்தன்மை ஏற்பட்டு அந்த பூச்சிகள் அந்த செடிக்கிட்ட வராதுங்க. இந்த பிரண்டையை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சோற்றுக்கற்றாழை, ஆலோவேரா. இந்த ஆலோவேராவில் செடிகளுடைய வளர்ச்சிக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ், என்சைம்ஸ், கால்சியம், அயன், மெக்னீஷியம், மேங்கனீஸ், காப்பர் அண்ட் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குங்க. இந்த சோற்றுக்கற்றாழையில் வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ் இதெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய சாப்பனின்ற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குங்க. அதனால் இந்த வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸால் செடிகள் பாதிக்காது. அதுவும் இல்லாமல் இந்த ஆலோவேரா நம்ம மண்ணுக்கு ஊற்றும்போது வேர்களின் வளர்ச்சி நல்லா இருக்குங்க. எப்போவுமே ஒரு செடி நல்லா செழித்து வளரணுன்னா வேரும் நல்லா இருக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு மேலே கிளைகள் அதிக அளவில் உருவாகும். நல்ல முதிர்ந்த அந்த சோற்று கற்றாழையை எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் அதிக அளவில் சத்துக்கள் இருக்கும். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வசம்பு. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அஜீரணத்துக்கெலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா. இது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குங்க, பவுடராகவே கிடைக்குது. இது ஒரு சிறந்த பூச்சி விரட்டிங்க. இதனுடைய வாசனை அந்த பூச்சிகளுக்கு பிடிக்காது. நான் பவுடராகவே தாங்க வாங்கிட்டேன். இது 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ உங்ககிட்ட வசம்பு இல்லை அப்படின்னா பெருங்காயத்தூள் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பெருங்காயத்துடைய வாசனை அந்த பூச்சிகளுக்கு பிடிக்காது. அதுவும் இல்லாமல் பெருங்காய கரைசலை நம்ம செடிகளுக்கு இந்த நாற்று பருவமாக இருக்கு இல்லைங்களா, அந்த செடிகளுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை இது தரும். அதுவும் இல்லாமல் அந்த செடிகளுக்கு வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ் டிசீஸ் ஏற்படாமல் இது பார்த்துக்கோங்க. இது 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக மஞ்சள் தூள். இது 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூளை பூச்சி விரட்டியாகவும் பயன்படும், பூஞ்சை கொல்லியாகவும் பயன்படுங்க. இது எல்லாத்தையும் ஒரு 2 லிட்டர் தண்ணியில் போட்டுட்டு நல்லா மூடி போட்டுட்டு நிழலான இடத்துல 5லேருந்து 6 நாள் அப்படியே வச்சுருங்க. கலக்கெல்லாம் தேவை கிடையாது. 6வது நாள் சாயந்தரமாக இந்த கரைசலை நீங்கள் வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அந்த மிச்சம் இருக்கிற கரையாத அந்த பிரண்டை, ஆலோவேராவெல்லாம் எடுத்து கம்போஸ்ட் பின்னில் போட்டுடுங்க. அந்த கரைசலை நீங்கள் 1 லிட்டருக்கு 5 லிட்டர் தண்ணியை கலந்து மண்ணுக்கு ஊற்றலாங்க. அதே மாதிரி 1 லிட்டர் எடுத்திங்கன்னா 10 லிட்டர் தண்ணியை கலந்து செடிகள் மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. எப்போவுமே நம்ம பூச்சி விரட்டியெல்லாம் சாயந்தர நேரத்தில் தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னா அந்த மாலை நேரத்தில் தான் அந்த பூச்சிகள் எல்லாம் அந்த செடிக்கிட்ட வரும் இல்லைங்களா. அப்போ நீங்கள் இந்த கரைசலை தெளிச்சிங்கன்னா செடிகள் கிட்ட எந்த பூச்சியுமே வராதுங்க. நல்லா அந்த இலையோட அந்த இலையும் தண்டும் சேர்ற அந்த இடத்துல நுனிப்பகுதி இதெல்லாம் நல்லா நனைகிற மாதிரி நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. கொஞ்சம் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருந்தால் ஒரு 1 வீக்கு கழித்து திருப்பியும் இந்த கரைசலை ஸ்ப்ரே பண்ணுங்கள். எந்த பூச்சியுமே உங்கள் செடிகளுக்கு வராது. இந்த கரைசலை எல்லா பூச்செடி, காய்ச்செடிகள், பழச்செடிகள் எல்லா விதமான செடிகளுக்குமே நீங்கள் உபயோகப்படுத்தலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.